ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். காஷி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஷி அல்வானா ஒன்றும் இல்லை, வெள்ளை பூசணியில் எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg பூசணி எடுத்திருக்கேன், வெள்ளை பூசணி. அதை இந்த மாதிரி தொலியெல்லாம் நீக்கிட்டு நடுவில் உள்ள விதையும் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ இந்த மாதிரி திருவுறதில், கேரட் திருவுறதில் இந்த மாதிரி நல்லா நைஸாக திருவி எடுத்துக்கணும். தடிமனாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாத்தையும் திருவியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா நைஸாக நூல் மாதிரி இருக்குது. இதை இப்போ புழிஞ்சிங்கனாலே உங்களுக்கு அதில் உள்ள தண்ணி வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் கடாயில் சேர்த்துருக்கேன். பூசணிக்காயில் எப்பயுமே லைட்டாக ஒரு பச்சை வாசனை அடிக்கும். அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஃபஸ்ட்டு நெய்யில் திருவின வெள்ளை பூசணியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி குக்காக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அந்த பூசணிக்காயில் உள்ள தண்ணியே விடும். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி வச்சுட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு மூடி இல்லை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ், 8 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. சைடில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணிலாம் நல்லா வற்றி ட்ரையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆகி நல்லா திருப்பியும் தண்ணி விடும். இப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் எல்லோ கலர் ஃபுட் கலர் அது இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா சாஃப்ரான் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணிலாம் வற்றணும், கட்டியாகி வரணும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணிலாம் வற்றிச்சு. நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் அதில் சேர்த்து திருப்பியும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. முந்திரி பாருங்கள், நான் கோல்டன் ப்ரௌனாக தான் எடுத்தேன். ஆனால் பார்த்தா வெளியே அதோட ஹீட்லேயே இன்னும் ப்ரௌன் ஆயிடுச்சு லைட்டாக. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சீக்கிரமாக எடுத்துருங்க. இந்த மாதிரி டார்க்காக ஆக விட்டிங்கன்னா அப்படின்னா முந்திரியோட டேஸ்ட்டு லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். பார்த்து சீக்கிரமாக எடுத்துருங்க. இப்போ நம்மளோட காஷி அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு வெள்ளை பூசணி வச்சு நம்ம ஜூஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஹெல்த்தியான, காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் காலையில் அந்த மாதிரி குடிப்பாங்க. நம்ம இன்றைக்கி அல்வா செஞ்சு சூப்பராக பார்த்துருக்கோம்.